கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோயிலில் தரிசன டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தரிசனம் மட்டும் இல்லைங்க, இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அர்ச்சனைக்கும் புக் பண்ணிக்கலாம், ஆன்லைனில் பார்க்கிங்க்கும் புக் பண்ணிக்கலாம், புக்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நீங்கள் என்ட்ரி புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1/12/2025 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பரணி தீர்த்தம் மற்றும் மகாதீபம் தரிசனம் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவுக்கு 1/12/2025 காலை 10 மணிலேருந்து இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஓப்பன் ஆயிருக்குங்க. இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து டிக்கெட் புக்கிங் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்னை தமிழ் அர்ச்சனை. இந்த பேஜை வந்து நீங்கள் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்க முடியும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் அப்படியே தமிழ்லேயே மாறிடும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான். இதே மாதிரி உங்களுக்கு புக்ஸ் வேணாலும் நீங்கள் இது வாங்கிக்கலாம். அர்ச்சனை சீட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரணி தீபம் தரிசனம், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கும் நீங்கள் இங்கேருந்தே பே பண்ணிக்கலாம். 20 ருபீஸ் நீங்கள் பே பண்ணினா போதும். 20 ரூபாயில் நீங்கள் கார் பார்க்கிங் இங்கே பே பண்ணிக்க முடியும். திருவண்ணாமலை வரலாறு குறித்த புத்தகமும் இங்கே கிடைக்குது. இது வேணாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். நெய் விளக்குக்கு நீங்கள் இதிலே பே பண்ணிக்கலாம். மகாதீபம் தரிசனத்துக்கும் நீங்கள் இருந்தே பே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க சார்ஜ். அப்புறம் மகாதீபம் இது வந்து ஸ்பெஷல் தரிசனம் 600 ரூபா டிக்கெட்டில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதையும் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மேரேஜ் ஃபார்ம்ஸும் இங்கே கொடுக்குறாங்க. அது கூட நீங்கள் இங்கே பே பண்ணி வாங்கிக்க முடியும் ஆன்லைன்லேயே. நவதானிய விளக்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். சாமி ஃபோட்டோ இங்கே கிடைக்கும், நம்ம வாங்கிக்கலாம். சைவ சமய கலை களஞ்சியம் புத்தகமும் இங்கே கிடைக்குது, அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். சிறப்பு தரிசனமும் இங்கே புக் பண்ணிக்க முடியும். அதோட ப்ரைஸ் வந்து 50 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்க. கோயிலோட வரலாறு புத்தகம் நீங்கள் வேணாலும் இதில் வாங்கிக்கலாம். அதுக்கு 15 ரூபாய்ன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து மினி பஸ் இல்லை வேன் அந்த மாதிரி வண்டிகளுக்கு பார்க்கிங் சார்ஜஸ் வந்து பே பண்ணிக்க முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரிசனத்துக்கும் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பரணி தீப தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகாதீபம் அதுவும் 3/12 தான். ஆனால் இங்கே ஸ்பெஷல் தரிசனம் பார்த்தீங்கன்னா 2/12 30/12 வரைக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பரணி தீபம் கோவம்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் வில் பி க்ளோஸ் அட் 1 day 10 PM தர்ஷன் டேட். அப்படின்னா தரிசன டேட்டுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி 3ஆம் தேதி தரிசனம் அப்படின்னா 2ஆம் தேதி நைட் 10 மணிக்கு இது ஆன்லைன் புக்கிங் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே உன்னால் புக் பண்ண முடியாது. அதே மாதிரி மகாதீப தரிசனத்துக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான். முன்னத்த நாள் 10 மணிக்கு இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை புக் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே வந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு எப்படி பே பண்ணி புக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி மட்டும் இருக்காது, மற்ற எல்லா நாளுமே இருக்குது. நாளையிலேருந்து அதாவது 2 டிசம்பர் 2025 30 டிசம்பர் 2025 வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். நான் வந்து இங்கே ஒரு வெள்ளிக்கிழமை டேட்டில் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறது பாருங்கள். இந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து முன்பதிவுன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணா நீங்கள் இதை இங்கிலீஷ்லேயும் மாற்றிக்க முடியும். இங்கே டேட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. லொக்கேஷன் கொடுங்க, வில்லேஜ் நேம் கொடுங்க, பின்கோட் கரெக்டான பின்கோட் இங்கே என்டர் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் அட்ரஸ் இருந்தால் கொடுங்க, இல்லைனா இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்துடலாம். மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும், இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு டிவோட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து உங்கள் நேம் கிளியராக இங்கே கொடுங்க. அதாவது நேம் எப்படி ஆதாரில் இருக்கோ, ப்ரூஃபில் எப்படி நேம் இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. இதில் எப்படியெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு இங்கே சப்மிட்னு கொடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டிரான்சாக்ஷன் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களோட நேம் வரும், ஃபோன் நம்பர் வரும், எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. பர்பஸ் வந்து டெம்பிள் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் நீங்கள் இங்கே பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க். இது வந்து பேமெண்ட் கேட்வேக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே போய் எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதே பேங்க் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டில் பே பண்ணுறீங்களா, நெட் பேங்கிங்கா, யூபிஐ கோடா, இல்லை கியூஆர் கோடில் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஏன் கியூஆர் கோட் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ண போகிறேன். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதே இந்த மாதிரி ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்னு வரும். டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற மெசேஜ் காமிக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த தரிசனத்துக்கு வேணுமோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அர்ச்சனைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம், பார்க்கிங் பண்ணிக்கலாம், புக்ஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.